சமுதாயத்தை காக்க இந்தியாவில் உள்ள தேசிய இனங்களை காக்க 1974 சட்டமன்றத்தில் மாநில சுயாட்சி தீர்மானத்தை கொண்டு வந்த போது முழங்கினார். மாநில சுயாட்சிக்காக இந்திய அளவில் கூட்டாட்சிக்காக நாம தொடர்ந்து போராடி வருகிறோம். ஆனா இதுக்கு எதிரான பாசிச அரசா ஒன்றிய பாஜக அரசு இருக்கு. மாநில அரசுகள் டெல்லிக்கு காவடி தூக்குற நிலைமையை மாற்றி அதிகார பகிர்வுக்கு வழிகாட்டுறதுதான் தன்னுடைய அணுகுமுறையா இருக்கும்னு சொல்லி பிரதமரான நரேந்திர மோடியுடைய ஆட்சி தான் மாநிலங்களை அழிக்கிற ஆட்சியா, மாநில மொழிகளை சிதைக்கிற ஆட்சியா, பல்வேறு தேசிய இன மக்களை ஒழிக்கிற ஆட்சியா, பல்வேறு பண்பாடுகளை கொண்ட மக்களோட நம்பிக்கைகளை சிதைக்கிற ஆட்சியா, அரசியல் சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை டம்மியாக மாற்றி ஒற்றையாட்சி தன்மை கொண்ட பாசிச ஆட்சியா இன்றைய பாஜக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே உணவு, ஒரே தேர்தல், ஒரே தேர்வு, ஒரே பண்பாடு என்ற ஒற்றைத்தன்மை ஒரு கட்சியின் ஆட்சியா முதல் அமைஞ்சு ஒரே ஒரு தனி மனிதரின் அதிகாரத்தை குவிக்கத்தான் அது பயன்படும். பிறகு அந்த தனி மனிதர் வச்சதுதான் சட்டம், அவர் சொல்றதுதான் வேதம், அவரால் அங்கீகரிக்கப்பட்ட சிலருக்கு மட்டும்தான் அதிகாரம், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் நிதி மூலதனம் ஆகிடும். பல்வேறு பரிணாமங்களில் வரக்கூடிய பாசிசத்தை நாம் வீழ்த்தி ஆகணும். பாஜகவோட பாசிச உரமுகத்தை தொடர்பு பரப்புரையின் மூலமாகத்தான் வீழ்த்த முடியும். எல்லாத்துக்கும் மேல மக்கள் நலன்தான் முக்கியம் என்ற அந்த புள்ளியில நாம ஒன்னா இருக்கணும். ஏன்னா ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மட்டும்தான் இந்தியாவில் சுயாட்சி காப்பாற்றப்படும். பிரகாஷ் காரத் போன்றவர்கள் அதுக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பாடுபட வேண்டும். உங்களோடு சேர்ந்து நாங்களும் பாடுபட காத்திருக்கிறோம், தயாராக இருக்கிறோம். ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்குமான உறவுகளை வலிமைப்படுத்த சர்க்காரியா கமிஷன், பூச்சி கமிஷனும் அளித்த பரிந்துரைகளை அமல்படுத்தணும்னு 2012 குஜராத் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் கேட்டார்கள். கவனிங்க, சர்க்காரியா கமிஷனும் பூஞ்சி கமிஷனும் அளித்த பரிந்துரைகளை அமல்படுத்தணும்னு 2012 குஜராத் மாநிலத்துடைய முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் கேட்டார். நான் இந்த மேடையில் நின்று கொண்டு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக இருக்கீங்க, அதை நடைமுறைப்படுத்த எடுத்த நடவடிக்கை என்ன சொல்லணும். தமிழ்நாட்டுக்கு வரப்போறீங்க, 2 நாள் வரப்போறீங்க. நேற்று சட்டமன்றத்தை தீர்மானம் போட்டு அவர் வருகிற நேரத்தில் இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். பல்வேறு சட்டங்களின் மூலமாக மாநில உரிமைகளை பறிக்கிறீங்களே. ஜிஎஸ்டி மூலமா மாநில உரிமையை மாநில நிதி உரிமையை எடுத்துக்கிட்டீங்களே. எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநில சட்டமன்றங்களை நிறைவேற்ற சட்டங்களுக்கு அனுமதி தருவது கிடையாது. ஒன்றிய அரசு சார்பில் சிறப்பு திட்டம் கொடுக்கிறது இல்லை. எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஆளுநர்களை பாஜக மாநில தலைவர்களாக மாற்றி முழு நேர அரசியல்வாதியாக செயல்பட வைக்கிறாங்க. மாநில வளர்ச்சியை தடுக்கிறீங்க. பாஜகவுக்கு எதிரான மாநில அரசுகளை மிரட்டுறீங்க, ஆட்சியை கவிழ்க்கிறீங்க, கட்சிகளை உடைக்கிறீங்க, கட்சிகள் மாற கட்டாயப்படுத்தப்படுறீங்க. இன்னும் சொல்லணும்னா மாநிலங்களே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரிதான் பக் திருத்த சட்டம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அதுக்காக அதை எதிர்த்து நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த தீர்மானத்தை எதிர்த்து நம்முடைய சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கேன். நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சோம். ஆனா எதையும் கேட்காம இஸ்லாமியர்களை பாதிக்கிற இந்த சட்ட மசோதாவை நள்ளிரவு 2 மணிக்கு நிறைவேற்றியிருக்காங்க. நம்ம அரசியலமைப்பு சட்டத்தின் மீது தொடுக்கப்பட்ட
சட்டத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்திற்கு வழக்கு கொடுக்கப்படும் சட்டமன்றத்தில் அறிவிச்சு விட்டு தான் இருக்கு. அரசமைப்பு சட்டத்தின் அங்கமான கூட்டாட்சி தத்துவத்தை தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் சிதைக்க நினைக்கிறது பாஜக அரசு. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் இதை கடுமையாக எதிர்க்கிறோம். இதுக்கு எதிராக ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவை உருவாக்கி 4 முதல்வர்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரதான கட்சிகளின் பிரதிநிதிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தணும். ஏற்கனவே உள்ள நாடாளுமன்ற தொகுதி மறுவரைய மேலும் 25 ஆண்டு காலத்திற்கு நீடிக்கணும்னு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். ஆனா இன்று வரை அதற்கு பிரதமர் மோடி அவர்கள் பதில் சொல்லல. இப்படி அரசியல் சட்ட உரிமைகளை பறிக்கிற ஆட்சியை பாஜக நடத்திக்கிட்டு இருக்கு. இதுதான் பாசிசம். மாநில சுயாட்சி, கூட்டாட்சி, சமூக நீதி, மத நல்லிணக்கம் ஆகியவற்றுக்கு எதிரான, சுருக்கமாக சொல்லணும்னா மக்களுக்கு எதிரான பாஜக ஆட்சியோட முடிவுகள் தான் இந்தியாவில் கூட்டாட்சி மலரும். அதை உருவாக்க இந்தியா முழுவதும் இருக்கிற ஜனநாயக சக்திகளை திரட்டுவோம். இதுக்காகத்தான் திமுக குரல் கொடுக்குது. பொது உடைமை தொடர்களும் இதுக்காக குரல் கொடுக்கணும். இணைந்து போராடுவோம், பாசிசத்தை வீழ்த்துவோம். நன்றி.